ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. என்ன பண்ணுவோம்? ஸோ எடுத்த முடியும் என்ன பண்ணுவீங்க? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்பீங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு அது ஈக்குவல் டு 0 போடுவீங்க. அது 0 போட்டால் எக்ஸ் வந்து சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? அந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஷன் பண்ணுறதா வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? அந்த பாயிண்ட் கிடைக்கிறது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இன்க்ரீசிங் வேணும், டிக்ரீசிங் வேணும், அண்டு கான்வே அப் வேணும், டவுன் வேணும். அப்போ இது எல்லாமே வேணும் அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் மினிமம் வேணும். கரெக்டுங்களா? ஒரு கான்வே அப் அண்ட் டவுன் வரணும்னா மேக்ஸிமம் மினிமம் இருந்தால் தான் அது நடக்கணும்னு நடக்காது. சரிங்களா? சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்? இன்க்ரீசிங் டிக்ரீசிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் ஐடியா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பண்ணுவோம் அந்த இன்டர்வலில். அதாவது இந்த பாயிண்ட் வச்சு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுவீங்க. சப்போஸ் ஒரு 2 பாயிண்ட் இருக்குன்னா C1 C2. அப்போ அதுலேருந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து C1ல இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக C1 டு C2 அண்ட் C2 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதனோட டிஸ்கஷன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்போ இதில் வந்து எஃப் டேஸ் வந்து பாசிட்டிவ்னா இன்க்ரீசிங், நெகட்டிவ்னா டிக்ரீசிங் அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அந்த ஆர்டரில் போயிட்டுருக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, அதனோட இதுதான் இங்கே போட்டுக்கணும். டேஸ் வந்து டிக்ரீசிங்காக இன்க்ரீசிங்காங்கிற கன்க்ளூஷன் இங்கே எழுதிக்கிறாங்க. சரிங்களாம்மா? ஸோ அதே ஐடியா வச்சு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்னது? +2 மைனஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இஸ் எ மேக்ஸிமம், -2 ப்ளஸ் இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா இஸ் எ மினிமம். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட். எய்தர் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஆர் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் மினிமம் பற்றி நம்ம டிபெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் மினிமம். சரியாப்பா? இதில் மேக்ஸிமம் மினிமம் 2 கேஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறேன். லோக்கல்னா என்ன, குளோபல்னா என்ன சொல்லியிருக்கிறேன். கரெக்டுங்களா? அதனால தான் அவன் வேர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோக்கல்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். லோக்கல்னா நிறைய இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு டயக்ராமுக்குன்னா இப்படி 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 இப்படின்னு வருதுன்னா அந்த சப் இன்டர்வலை கட் பண்ணி பார்ப்பாங்க. இதில் எது மேக்ஸிமம் இல்லை மினிமம்னு இந்த ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் பார்ப்பாங்க. அப்படின்னு இருந்தால் அது பேர் லோக்கல். இப்போ இன்டர்வல் கான்செப்ட் தான் நீங்கள் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வருது. அப்போ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம பார்ப்போம் எந்த பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமம், எந்த பாயிண்ட்ல வந்து மினிமம் பார்ப்போம். அதுக்கு பேர் லோக்கல். ஸோ ஓவரால் இன்டர்வல் அதே மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓவரால் எடுத்து அதில் வந்து நம்மளுக்கு யார் வந்து மேக்ஸிமம் யார் வந்து மினிமம்னு எடுத்து பார்த்தா ஒரே ஒரு மேக்ஸிமம் ஒரே ஒரு மினிமம் மட்டும் கன்சிடர் பண்ணி போட்டால் அதுக்கு பேர் லோக்கலுக்கு பதிலாக குளோபல் ஆர் அப்சல்யூட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களாம்மா? அப்போ லோக்கல்னா இதுதான் மீனிங். அந்த சப் இன்டர்வல்ல என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சரிடா கண்ணு? ஓகே சார். ஸோ அடுத்த டெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்கன்னா டெஸ்ட் இஸ் அ கான்வெர்ட்டிவ். அதான் கான்வெர்ட்டிவ் அப் ஆர் டவுனாக வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸில் எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த எஃப் டபுள் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எகெயின் எஃப் டபுள் டேஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க? எஃப் டேஸ் வந்து போட்டிங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட். பட் கான்வே அப் டவுன்வே போட்டிங்கன்னா என்னது? டபுள் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போட வேணும் அண்ட் இஸ் கெட்டிங் த சம் பாயிண்ட்ஸ். again is getting the sum points. அப்ப அந்த பாயிண்ட் இந்த இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டு அது ஈக்குவல் டு 0னா அது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா? இல்ல சாரி, அந்த டபுள் டெரிவேட்டிவ் எடுத்துட்டு அது எப்படி பாயிண்ட் ஆஃப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சேடல் பாயிண்ட்டுமாங்க. சரிங்களா? நெய்தர் மேக்ஸிமம் நேர் மேக்ஸிமம்னா தட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு, அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிக்கிறேன். அதே தான் எய்தர் the exact point வந்து 0ன்னு வந்துருச்சுன்னா இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். அதர்வைஸ் இங்கே சாட்டிஸ்ஃபை கான்வே அப்வேர்ட் டு டவுன்வேர்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் இம்ப்ளெக்ஷன் பற்றி நீங்கள் பேசலாம் வந்து நீங்கள் அங்கேயே பேசிட்டீங்க, பரவாயில்ல. நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் வர கேஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் இம்ப்ளெக்ஷன். சப்போஸ் அந்த கேஸ் எப்போ வரும் அப்படின்னா டெஸ்ட் ஃபார் கன்வெர்ட்டிவ்ல ஈஸியாக சொல்லிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் செகண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நம்ம வந்து சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை திரும்ப வந்து அந்த இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி, சரிங்களா? அந்த இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணுவீங்க. செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணும்போது இஸ் கிரேட்டர் தேன் 0னா கான்வே அப், லெஸ் தேன் 0னா கான்வே டவுன். இந்த மாதிரி கான்வே அப்லேருந்து டவுனு, டவுன்லேருந்து அப்பு அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இம்ப்ளெக்ஷன். சரிங்களா? எப்போ அப்லேருந்து டவுனுக்கு வரும், டவுன்லேருந்து அப்புக்கு வரும், ரெண்டையும் மாற்றி மாற்றி வந்தால் பாயிண்ட் ஆஃப் இம்ப்ளெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே கான்வே அப்பு, ரெண்டுமே கான்வே டவுனு அப்படின்னு வந்தால் தேர் இஸ் நோ கான்வே, தட் மீன் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். புரிஞ்சா கண்ணு? இதுதான் மெயின் தியரி ஃபார் திஸ்
டயக்ராம். அதர்வைஸ் கீழே இன்னொரு கான்செப்ட் கொடுத்துக்கிறேன் ஆல்ரெடி வேற புக்ல இருந்து. இது உங்களுக்கு ஓகேனா இதுதான் மெயின் கான்செப்ட் இதுல. இது ஓகே சார். அது கொஞ்சம் டவுட் இருக்கிறது இந்த ஹாரிசான்டல் சிம்டம், வெர்டிகல் சிம்டம். அதான் இங்க இருக்குது. எப்படி அது அந்த நான் உனக்கு நேத்து கூட நோட்ஸ் அனுப்புறேன் பாரு, அதனோட கான்செப்ட் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கு வேணும். சிமெட்ரிக்கு தெரிஞ்சாதான் அசிண்டோபிக் போக போறோம். சரிங்களா? அசிண்டோபிக் இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது. சோ ஒரு டயக்ராம் டிரா பண்ணா நம்ம வந்து என்ன ஆகும், மேபி இன்ஃபினிட்டி டைப் ஆஃப், சப்போஸ் நீங்க பேரபோலா எடுத்துட்டாலும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரிங்களா? இது வந்து எது ஸ்டாப்பர்ட் டயக்ராம்னா ஒரு க்ளோஸ்டு டயக்ராம், ஒரு ரெக்டாங்குலர், அந்த மாதிரி அந்த 3 டைமென்ஷனல் ட்ரையாங்கிள். ஓகே, இதுதான் க்ளோஸ்டு டயக்ராம். இது ஒரு ஸ்டாப் ஆகும். பட் பேரபோலா இது வந்து நான் ஸ்டாப்பிங். ஹைப்பர்போலா இஸ் அ நான் ஸ்டாப்பிங், அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இம்ப்ளிகேஷன் பண்ணிட்டு எக்ஸ் கியூப் டயக்ராம். எக்ஸ் கியூப் டயக்ராம் வந்து இந்த மாதிரி எஸ் ஷேப்ல வரும். எக்ஸ் கியூப் டயக்ராம் இது வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் டயக்ராம். இந்த மாதிரி டயக்ராம்ல தான் நம்ம அசிண்டோபிக் பத்தி நம்ம பேச போறோம். சரிங்களா? அது என்ன சிமெட்ரிக்ங்கிறது என்னன்னா, சிமெட்ரிக்னு ஆல்ரெடி தெரியும். இந்த ரெண்டா கட் ஆகும்போது நம்மளோட ரீஜன் ரெண்டு பாட்டு ஈக்குவலா இருக்கும். ரெண்டா கட் ஆகும்போது ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி அனதர் பேரபோலா இஸ் திஸ் பேரபோலா. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ரீஜன் இஸ் சேம். சரிங்களா? ரெண்டா கட் ஆகும்போது அப்போ அந்த மாதிரி டைப் ஆஃப் டயக்ராம் என்ன சொல்றாங்க, சிமெட்ரிக் டயக்ராம். அது சிமெட்ரிக் டயக்ராம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத பிரணோப் எனர்ஜி தான் வேகமா போற மாதிரி இருந்தா சொல்லுப்பா. புரியுது சார். ஓகே, ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் டயக்ராம் பத்தி நம்ம சொல்லிடலாம். சிமெட்ரிக் டயக்ராம் என்னது, y ஆக்சிஸ் எப்படி இருக்கும், x ஆக்சிஸ் எப்படி இருக்கும், ஆரிஜின் எப்படி இருக்கும். திஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்ப நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க தான் சொன்னல, y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒய். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மேபி இது கொடுத்துருக்கலாம், அது இது கொடுத்துருக்கலாம். இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது இந்த ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண சொல்றான், எக்ஸுக்கு வந்து மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா புரியுதா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கமா ஒய்னு வந்தால் அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரிக்ங்கிறாங்க. ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரிக் என்ன புரியுதுங்களா? ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரிக்னா இது ஒய் ஆக்சிஸோட சிமெட்ரி. இது ஒய் ஆக்சிஸ், இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவும் இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவும் ஈக்குவல். சரிங்களா? அப்போ இந்த டயக்ராம் பேர் என்னங்கிறாங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு ஈக்குவல்ங்கிறாங்க. அப்போ இதனோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது இதனோட ஈக்குவேஷன். சரிடா கண்ணு? புரியலன்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா நான் உடனே இன்னொரு கூட வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, y ரீப்ளேஸ் பை மைனஸ் ஒய்னு அப்ளை பண்ண சொல்றான். y ரீப்ளேஸ் பை மைனஸ் ஒய் எங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு அப்ளை பண்ண சொல்றான். அப்ளை பண்ணணும்னு சொல்லுது, ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னு என்ன சொல்றாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறாங்க. சிமெட்ரிக் டயக்ராம் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்ப பாருங்க, y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ். இது எங்க சார், எப்படி சார் ப்ரூஃப் கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இங்க போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு என்ன கிடைக்கும், பிளஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன் புரியுதாப்பா? இங்க எக்ஸுக்கு பதிலா இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலா மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுங்க. திரும்ப என்ன ஈக்குவேஷன் வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒய் தானே வரும். வரணும். இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலா மைனஸ் எக்ஸ்னு போட்டா சேம் ஈக்குவேஷன் வருமா, வேற ஈக்குவேஷன் வருமா? அதே ஈக்குவேஷன் தான் சார். அதே தான் சொல்றாங்க. இங்க ஒய்க்கு பதிலா மைனஸ் ஒய்னு போட்டா சேம் ஈக்குவேஷன் வருமா, வேற ஈக்குவேஷன் வருமா? அதே ஈக்குவேஷன் தான் சார். ஓகே, அப்படி கிடைக்கிறது வந்து இது வந்து என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து சிமெட்ரிக்ங்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து சிமெட்ரிக். இது என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். சரி, இது என்னங்கிறாங்க, ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணு. எக்ஸுக்கு வந்து மைனஸ் எக்ஸ் போடு, ஒய்க்கு வந்து மைனஸ் ஒய் போடு. அப்ப என்னதான் கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கமா மைனஸ் ஒய்ங்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு ரொம்ப ஈஸியான இதுக்கு பேர் என்னது, சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின். அப்படிங்கும்போது ஆரிஜின் பேஸ் பண்ணி டயக்ராம் போடணும். என்ன சொல்றாங்க, ஆரிஜின் பேஸ் பண்ணி டயக்ராம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் 45 டிகிரியில் போகும். சரிங்களா? இந்த சரிங்களா? அப்போ இந்த இது போடுறேன், இதனோட ஈக்குவேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நல்லா பீட்டுக்குள்ள தெரியும். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி வராது, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் மட்டும்தான் வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் போடுவீங்க, அண்ட் ஆல்சோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுவீங்க. ரெண்டு என்னாவும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ சேம் ஈக்குவேஷன் தான் வருது. சரிங்களாம்மா? அப்போ ரீஜியன் பாருங்க, இதனோட இது பார்த்த ஓப்பன் டைப்பு. அப்போ இதனோட ரீஜியனும் இதனோட ரீஜியனும் எப்படி ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டா கட் ஆகுது ஆரிஜின் வந்து, ஆனால் ரெண்டு ரீஜன் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா?
அப்போ ஒரு டயக்ராம் போடும்போது ரெண்டா கட் ஆகிற ரீஜன் வந்து ஈக்குவல் ரீஜனாக இருந்து அந்த இந்த மாதிரி வரணும். ஏன்னா இது ஓப்பன் ரீஜன், அன்பவுண்டட் ரீஜன், நாட் ஃபார் க்ளோஸ் ரீஜன், அன்பவுண்டட் ரீஜன். அப்போ ரெண்டு ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் பார்ட்டாக இருந்தால் தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக் ரீஜன். சிமெட்ரிக். ஓகே. சார் ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார், இதில் டவுட் இல்லை. இப்போ உங்களுக்கு மெயினாக டவுட் பார்த்தீங்கன்னா அசின்டோப்பியில் தான். அப்போ அது அசின்டோப்பியில் கேஸ் என்ன வருதுன்னு பார்த்துங்க. அதுதான் டவுட் இருக்குது நீங்கள். சரி, இதாம்மா அசின்டோப்பில். ஹரிசாண்டபிள் அசின்டோப்பிக்னா என்ன, வெர்டிக்கல் அசின்டோப்பிக்னா என்ன, ஸ்லாண்ட் அசின்டோப்பிக்னா என்ன, இந்த 3 கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒன்றுமே பண்ணாதுங்க. அங்கே பண்ணனுக்கு அப்போ ஆப்போசிட். இப்போ இது வந்து y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு டயக்ராம், சப்மிட்ஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? அந்த ஈக்குவேஷனை எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா அது என்ன கிடைக்குங்கிறாங்க, பைனைட் வேல்யூ கிடைக்கும். பாருங்க, எல் y ஈக்குவல் டு எல்னு சொல்லிட்டானா, y ஈக்குவல் டு எல்னு கிடைச்சா பைனைட் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா? என்ன சொல்கிறேன்னா 1/x² y ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடுங்களேன், என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 0 கிடைக்குமா? ஆமாம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, ஹரிசாண்டல் அசின்டோபி. டவுட் இருக்குதா? இல்லை இல்லை, புரிஞ்சுதாக்கண்ணா? புரிஞ்சாதான் அடுத்து சொல்ல முடியும். இல்லை, சரி, ஓகே. அடுத்த கேஸ் வெர்டிக்கல் அசின்டோபின்னா என்ன சொல்றான்? அதே தான், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடுப்பா. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய்ன்னு இருக்கிற இடத்துல என்ன ஆகணும், பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வந்துடணும். என்ன சொல்றான்? பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வந்துடணும். தட் மீன்ஸ் அந்த இன்ஃபினிட்டி பதில் என்ன சொல்றோம், பைனைட் வேல்யூ. சாரி, இங்கே இன்ஃபினிட்டின்னா இங்கே பைனைட் வரணும். அதே மாதிரி இங்கே பைனைட்டாக இருந்தால் இங்கே இன்ஃபினிட்டி வரணும். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து பைனைட் வேல்யூ போகிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சம் பைனைட் வேல்யூ. அதாவது ஏ ப்ளஸ்னா தெரியும், ஏ மைனஸ்னா தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். எனி வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வந்ததுன்னா அதனோட கேஸ் என்னங்கிறாங்க, வெர்டிக்கல் அசின்டோபி. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ ஒய் ஈக்குவல் டு 1/x மைனஸ் 2ன்னு வருதுறாங்கன்னு. சரிங்களா? அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பைனைட் வேல்யூ போட சொல்கிறாங்க, 2ன்னு போட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்கும், என்னோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி தானே கிடைக்கும். ஆமாம். அப்போ இந்த மாதிரி டயக்ராம், ஓகே, அந்த பைனைட் வேல்யூ, எனி பைனைட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது அது இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா that diagram is, that curve diagram is vertically asymptotic. சரிங்களா? ஓகே சார். புரியுதுங்களா? ஆமாம் சார். ஸோ ஸ்லாண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஸ்லாண்ட் என்ன சொல்கிறான், ஸ்லாண்ட் அசின்டோபிக் என்ன சொல்கிறான் பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு பாலினாமியல் இருக்குது, அது நியூமரேட்டர் இஸ் ஹையர் தென் த பாலினாமியல் டினாமினேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. x³ டிவைடட் பை x² + 1 என்ன சொல்கிறாங்க, இந்த டைப் ஆஃப் அசின்டோபிக் என்ன சொல்கிறாங்க, ஸ்லாண்ட் அசின்டோபிக். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு பாலினாமியல் ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் ஹையர் தென் த, ஓகே, ஹையர் தென் த பாலினாமியல் டிகிரி இன் டினாமினேட்டர். அப்போ நியூமரேட்டர் டிகிரி 3 அண்ட் டினாமினேட்டர் டிகிரி என்ன 2. அப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்னது, நியூமரேட்டர் டிகிரி தான் நம்ம ஹையராக இருக்குது. அதனால இந்த டைப் ஆஃப் டயக்ராம் என்ன சொல்றீங்க, ஸ்லாண்ட் அசின்டோபிக். ஓகே, ஓகே சார். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்ல பார்க்கலாம். இல்லை இதுக்கு ரெக்கார்டிங் ஏதாச்சும் ப்ராப்ளம் பார்க்கணுமா, அதையும் நம்ம பார்க்கலாம். அசின்டோபிக் உங்களுக்கு கிராப் போகிறது பிரச்சனை நினைக்கிறேன். அசின்டோபிக் இருந்தால் எப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். சார் அதுக்கு ரெக்கார்டிங்க ஒரே ஒரு கிராப் மட்டும் நம்ம ஈஸியான கிராப் நம்ம போட்டுக்கலாம். அதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களாம்மா? ஆமாம் சார். எனக்கு ஒரு, ஐ மீன் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் சார். ஆனால் இது வந்து இன்டிகிரேஷன், அந்த கிராஃப் இன்டிகிரேஷன் ஒரு கிராஃப் கொஸ்டின் மாதிரி, அது எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இல்லை, வாய்ஸ் என்னமோ கரெக்டானு கேட்குறாங்கன்னு கொஞ்சம் பக்கத்துக்குறியா நீங்க சொன்னது. எனக்கு ஒரு இன்டிகிரேஷன்ல ஒரு கேள்வி இருக்கு சார். நான் இப்போ